Dear friends, நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வதனால் ஏற்படும் பலன்களை பற்றி ஓஷோ பேசாத நாட்களே இருந்திருக்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவு அவர் ஹியர் அண்ட் நௌவிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார் என்று நண்பர்கள் பலருக்கும் தெரியும். இந்த வீடியோவிலும் அவர் ஹியர் அண்ட் நௌவின் மகத்துவத்தை பற்றி பேசினாலும் என்னுடைய ஃபேவரட் பார்ட் ஒரு பிரபல ஜோதிடருக்கும் ஒரு வயதான பெண்மணிக்கும் நடுவில் நடந்த சுவையான சம்பவம் தான். தியானம் செய்யும் பழக்கம் உள்ளவர் இயல்பாகவே நிதானமாக இருப்பார். அவர் நிதானமாகவே இருப்போம், மெதுவாகவே செல்வோம் என்று முயற்சிப்பதனால் அல்ல, அவருக்கு அடித்து பிடித்து போக வேண்டிய இடம் எதுவும் இல்லை. அவருக்கு எதையும் போய் சாதிக்க வேண்டும் என்ற அவசரமோ அவசியமோ இல்லை. அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆளாக மாற வேண்டும், அதுவாக மாற வேண்டும், இதுவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. There is nothing to become, the becoming ceased. அப்படி நிதானத்தில் இருக்கும்போது, எந்தவித ஆக்ரோஷமும் ஆரவாரமும் இல்லாமல் இருக்கும்போது, எதிலும் அவசரம் எப்போதும் அவசரம் என்று இல்லாமல் இருக்கும்போது நம்மால் ஒவ்வொரு கணத்தையும் ருசிக்க முடியும். நம்மால் நிகழ்காலத்தில் முழுமையாக இருக்க முடியும். அவசரத்தில் இருக்கும்போது, அவசர கதியில் வாழும்போது தொலைவில் தெரியும் நட்சத்திரத்தை பார்ப்பது போல் நமது கண்கள் ஒரு தொலைதூர இலக்கில் கவனம் செலுத்துகிறது. நான் பழங்காலத்து கதை ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறேன். இது கிரீஸில் நடந்தது. புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர், அதாவது அந்த காலத்தில் மிகவும் பிரபலமானவர், சாலை ஓரத்தில் இருந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்து விட்டார். காரணம், அவர் இரவில் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்வார். எனவே சாலையில் போகும்போது ஓரமாக இருந்த கிணற்றை அவர் கவனிக்கவில்லை. அவர் உள்ளே விழுந்த சத்தம், பிறகு அவர் போட்ட கூச்சல் இரண்டையும் கேட்டு அருகில் உள்ள குடிசையில் வசித்து வந்த வயதான பெண்மணி வெளியே வந்து கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஜோதிடர் கிணற்றிலிருந்து வெளியில் வருவதற்கு உதவினார். ஜோதிடருக்கு மிக்க மகிழ்ச்சி. எனவே அந்த பெண்ணிடம், என் உயிரை காப்பாற்றிவிட்டீர்கள், உங்களுக்கு நான் யார் என்று தெரியுமா? நான் தான் அரசவை ஜோதிடன். ஜோதிடம் பார்ப்பதற்காக நான் வசூலிக்கும் கட்டணம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிகம். அரசர்கள், பெரிய பணக்காரர்கள் கூட்டம் மாத கணக்கில் காத்திருந்து என்னிடம் ஆலோசனை பெறுவார்கள். ஆனால் உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தை நான் கணித்து சொல்கிறேன். நாளை காலை என் வீட்டிற்கு கட்டாயம் வாருங்கள். நான் ஒரு பைசா கூட வாங்காமல் உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன் என்றார். அதற்கு அந்த வயதான பெண்மணி பலமாக சிரித்துவிட்டு, forget all about it, அதற்கெல்லாம் ஒன்றும் அவசியமில்லை. உங்களால் 2 அடி தூரத்தில் என்ன இருக்கிறது என்று கூட சரியாக பார்க்க முடியவில்லை. இந்த லட்சணத்தில் என் எதிர்காலத்தை எப்படி கணித்து பார்த்து சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டார். This is the situation of millions of people on this earth. இந்த உலகத்தில் பல மனிதர்களின் நிலையும் இதுதான். அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்னாடி அடுத்த வினாடியில் நடப்பவற்றை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். எதிர்காலத்திலேயே முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டு இருப்பதுதான் இந்த மனிதகுலம் அறியாமையால் படும் துன்பம். It is kind of madness. ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு தமது எதிர்காலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கவலை இருக்காது. அவருடைய கவனம் எல்லாம் அடுத்து உடனடியாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் இருக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அடுத்து என்ன என்ற மனநிலைக்குள் நுழையும் போது you will find the ultimate in it.
எது அருகாமையில் இருக்கிறதோ அதில் முழு கவனமும் செலுத்தப்படும் போது நம்மால் தொலைதூரத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும் பார்க்க முடியும். நிகழ்காலத்திற்குள் நுழையும் போது நம் வாழ்க்கை காலம் முழுவதும் நம் கைக்குள் வந்துவிடும். இதை புரிந்து கொள்ளும் போது வேர் இஸ் த ஹரி, வேர் இஸ் த ஒரி, நம்மில் இருந்த அவசரமும் கவலையும் காணாமல் போய்விடும். இப்போது நாம் ஏற்கனவே வேகத்தை குறைத்து விட்டோம், அவசரத்தை கைவிட்டு விட்டோம். இப்போது அது காலை நடைப்பயிற்சி போல் ஜாலியானதாக இருக்கும். நம்மால் ஒவ்வொரு மரங்களையும் ஒவ்வொரு சூரிய கதிர்களையும் ரசிக்க முடியும். ஒவ்வொரு பறவையையும், நம்மை கடந்து செல்லும் ஒவ்வொரு மனிதரையும் ரசிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.